Shivam Dubey, bro, you know English, right? You understand English, right? But I know only Tamil, so I can't speak in English, so தமிழ்லேயே பேசுகிறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஈவெண்ட் வரதுக்கு நிறையா ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் அஃப்கோர்ஸ் ராஜ் வந்து சென்டிமெண்ட்டாகவே எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படம் மதராச படம் நடிக்கும்போது அதில் மேனேஜராக இருந்தார் அண்ட் ஏஜிஎஸில். அண்டு ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக நடிக்கிற நாய் சேகர்லேயும் ஒரு மேனேஜராக இருந்தார். அண்டு எனக்கு ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்ச காஞ்சூரிங் கண்ணப்பன்லேயும் மேனேஜராக இருந்தார். ஸோ லைஃப்பில் வந்து கூடவே இருந்த ஒருத்தர் ராஜ். வாழ்த்துக்கள் ராஜ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை இங்கே பார்க்குறதுக்கு. இப்போ இதை மேனேஜர் வேலை பார்க்க எங்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கே இவன் பிரச்சனை வந்தாச்சா தேடி ஆளை காணும். அண்டு இன்னொன்று டைரக்டர், அவரும் அப்படி தான் மான்கராத்தில் எங்களோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் 2 படம் அவரோட ஒர்க் பண்ணேன். ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு பர்சன். ஸோ இந்த டீமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான டீமு. அண்டு 3வது ரீசன் அஃப்கோர்ஸ் சிவம் துபே வராருன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அந்த ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண ஃபோட்டோ தான் போட்டவனே தான் எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி வேறு ஒரு இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஓடி வந்துட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் எல்லா மேட்சுக்கும் போவேன். எனக்கு தெரிஞ்சு தோனியை விட அதிகமாக ஐபிஎல் டீமில் இருந்தது நான் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லா மேட்சும் போய் பார்ப்பேன். அதுக்கு ஒரு காரணம், எங்கள் ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அகோரம் சார் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அப்போ என்ன எல்லாரும் கேட்பாங்க, எப்படா உனக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது எங்கே அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு, அதில் எல்லா மேட்சுக்கும் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாரு. ஸோ அதனால தான். ஸோ ஒரு மிகப்பெரிய லான்ச்சாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஒரு டிபிக்கல் ஒரு பூஜை இல்லை எந்தாவது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய லான்ச்சுக்கு வந்திருக்கிறது. அண்டு இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலான்னு இருக்கேன் சிவம் துபேக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் தலை, சின்ன தலை, ஆறுச்சாமி பதிலா அதே மாதிரி இப்போ ட்ரெண்டில் இருக்க மாதிரியே சொல்கிறேன், சின்ன தளபதி அப்படின்றத அவர் கொடுக்கலாம் இல்லையா? Of course, yeah. தளபதி வந்து ஜடேஜா. he is saying that he wants to give you one more title. சின்ன தலை means like சுரேஷ் ரெய்னா. சின்ன தளபதி means சிவம் துபே. You know தளபதி here தளபதி means Vijay. Is actor Vijay. So he's very big. He is like Dhoni. Super. So in cricket Dhoni, in cinema Vijay. So you are சின்ன தளபதி. Hereafter சின்ன தளபதி சிவம் துபே. ஸோ அவரும் இதில் நடிக்கிறாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்போ சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு. நான் ஒரு சர்ப்ரைஸை பிரேக் பண்ணலான்னு இருக்கேன். இது பவனாக்கே சர்ப்ரைஸா தான் இருக்கும். அடுத்ததா வந்து தோனி அவர் பேசின ஒரு வீடியோ எங்க போட போறாங்க. கண்டிப்பா நான் வந்து இது நம்ப மாட்டேன். ஏன்னா சொன்னது நீங்க. எனக்கும் ஆசைதான் அந்த மாதிரி ஒண்ணு வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா அது நடக்கும். ஐ திங்க் அதுக்காக தான் இந்த என்டையர் க்ரூ வந்து நிறையவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 7 எப்படியாவது பிடிச்சிடலாம். ஓகேயாப்பா? ஓகேயா இல்லையா? And I done one movie with Harbhajan Singh, bro. Me and Harbhajan Singh done one movie called Friendship in Tamil movie. You know, it's like அது நாங்க நடிச்சது எப்படி இருக்கும்னா, நாங்க 2 பேரும் ஒரு சீன்ல இருக்கோம் அப்படின்னா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த சீசன்ல வந்து திரிபாட்டியும் தீபக்கூடம் பேட்டிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, that same feel நாங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணும்போது அப்படிதான் இருந்தது. நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல நாங்களும் ஒரு படம் நடிச்சோம். ஸோ அஃப்கோர்ஸ் நான் அவர்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுனே இருப்பேன். அண்ட் இவர்கிட்ட ஒரு தெளிவை பார்த்தேன். என்னன்னா நீங்க என்ன தமிழ் டைலாக் சொன்னாலும் உடனே அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டுக்கிறாரு. எனக்கு தெரியாம ஹர்பஜன் சிங் சீன்ல நான் நிறைய கெட்ட வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருவேன். அவர் அது தெரியாம சீன்ல பூரா வந்து வர்றவங்க பூரா பேட் வேர்ட்ஸா பேசி அப்புறம் எல்லாம் திட்டினதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்து ப்ரோ அரே மச்சான் சொல்றா டே இப்படி சொல்லி கொடுக்காதுரா டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ பட் அந்த இது நல்லா பாராட்டணும். அண்ட் ஒய்ஃபுக்கு எவ்வளவு பயந்தவர்ன்றது கத்துக்கணும். 6 அடிக்க மட்டும் இல்ல, ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் அவர்கிட்ட கத்துக்கணும். அண்ட் இங்க தோனி அவருக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 15 இயர்ஸ், அதுவும் ஒரே ஒய்ஃப் கூட பெரிய விஷயம் தான். ஸோ அவருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தோனி அண்ட் சாக்ஷி, உங்களுக்கும் என்னுடைய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும். இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் உண்மையிலே இருக்குன்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 11 பேர் கிரிக்கெட் வச்சுன்னா 11 பேர்னா 11 பேரும் கிரிக்கெட் பிளேயரா இறக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நானும் வரேன் வந்து அட்லீஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லாரையும் நானும் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். நிச்சயமா பெரிய வெற்றி. அண்ட் சந்தோஷ் நாராயண் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதுல இந்த டீசர் மியூசிக்லேயே தெரிக்க விட்டாரு.
ஸோ நிச்சயமா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் வெங்கட் மாணிக்கம் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா, உங்ககிட்ட தான் அவர் எல்லாமே கத்துக்கிட்டு வந்திருக்காரு ராஜ்ன்றவர். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசரையும் நீங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு வகையில கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அம்மா, உங்க சந்தோஷம் எனக்கு கண்ணில் தெரியுது. நீங்க வந்து எப்படி ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து ஒரு பெரிய காசு இருக்கவங்க ப்ரொடியூசர் ஆகுது பெரிய விஷயம் இல்ல. பட் உண்மையிலேயே உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவை கத்துக்கிட்டு ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆயிருக்காருன்றது மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் இன்னொரு 10-20 நல்ல ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதன் மூலமா வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். நான் வயலூருக்கு போய் அந்த கல்யாணத்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தோம். நானும் எங்களுடைய சம்சாரம் போய் ஆசீர்வாதம் பண்ணோம். இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கிறத பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க இந்த ஆசீர்வாதம் கூட ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் நான் நம்புறேன். அதோட நடிகர் பேசினாதான் சும்மா இருப்பாங்க, நாங்கெல்லாம் பேசினா சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமா, அதனால இந்த ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் மேடைக்கு வர மொழியை கேட்டுக்கிறேன். ராஜா, அந்த புக்கே கொடுத்துடலாம், வாயா. ராஜா வாடா வாடா. நீங்க டைரக்ஷன்ல இறங்கிடுறீங்களா? நீங்க பண்ண எந்த டைரக்ஷன்ல போகிறதுன்னு தெரியாம இருக்கேன் சார். நீங்க நல்லா டயலாக் எல்லாம் சொல்லி தர்றீங்க, அதை பார்த்தேன் நானு. அதுக்கு லாயக்குன்னு தோணுச்சு அப்படின்றீங்களா? ஆமா, அதனால ப்ரொடியூசர் கையிலேயே இருக்காரு. டைரக்டே சொல்லிட்டேன் நான், அதனால பாத்துக்கங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் பாத்துக்கோங்க சார். முக்கியமான மேட்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷமான மேட்டர் ஒன்று சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்குங்க. கிரிக்கெட் சப்ஜெக்ட் எப்பவுமே தப்பு பண்ணல, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவங்க கிரிக்கெட்டுன்னு சொன்னோன்னையே அது ஒரு டிக் ஆயிடுச்சு எனக்கு. வாழ்க்கை 2 பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் மாதிரியே இதனுடைய வெற்றி விழாவிலையும் நாமெல்லாம் சந்திச்சு ஒரு பெரிய கைதட்டலோடு ஆரம்பிப்போம். இவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மோகன்ராஜ் அவர்களையும் சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சார். மோகன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய லான்ச் நீங்களே பார்த்துக்கோங்க. டிகேஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு மாதிரி ஏஜிஎஸ் ஆட்கள் நாங்கள்லாம். அவங்க திருட்டு பயலே படம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணாங்க ஏஜிஎஸ். அதுல முதல் படம் நான் பண்ணங்கிறதுல எனக்கு ஒரு எப்பவுமே பெருமை. அதுல இங்க உட்கார்ந்துருக்கிற வெங்கட் மாணிக்கம் அவர்களை, அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற தேனப்பன் அவர்களை வந்து அப்பா விசாரிச்சு, ராஜா உனக்கு நான் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து தரேன், உன்னுடைய பயணம் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்பா தேர்ந்தெடுத்து கொடுத்த வெங்கட் மாணிக்கம் அவர்கள், அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த ராஜு என்கிற சரவண எங்களுக்கு ராஜுவா தெரிகிற இந்த தயாரிப்பாளர். ஸோ 2008 அப்ப இருந்து ராஜு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் நானு. நான் வந்து இது இப்ப கொஞ்சம் வயசான ஃபீலிங் வருது. அந்த எல்லாருடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம கண்ணு முன்னாடி எல்லாரும் வளர்ந்து வரதை பார்க்கும்போது ஒரு மெச்சூரிட்டி ஃபீல் வருது. ஏன்னா முதல்ல லாஸ்ட் அசிஸ்டண்டா, லாஸ்ட் மேனேஜரா தான் வந்து சேர்ந்தாங்க. அங்கிருந்து படிப்படியா வளர்ந்து நான் கண்முடி பார்த்துருக்கேன். ஒரு டெக்னீஷியனுடைய வளர்ச்சியை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பட் ஒரு தயாரிப்பாளர் வளர்ச்சியை முதல் முறையா பார்க்கிறேன் ராஜு. என் கண்ணு முன்னாடி முதல் படி, இன்னும் சொல்லப்போனா படி கூட இல்லை, அந்த படியில இருந்து முதல் படியில ஆரம்பிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய இன்னைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு கைத்தட்டலையும் தன்னுடைய விஷன் என்ன, ஒரு சும்மா நான் தயாரிப்பாளர் அது கிடையாது, என்ன மாதிரி தயாரிப்பாளர் வரவங்கிற கிளாரிட்டி அதான் முக்கியம். இங்க வந்து தயாரிப்பாளருக்கு மட்டும் என்ன தகுதின்னு பெருசா யாரும் வரையறுக்க முடியாது. ஏன்னா அது சில நேரத்தில் பணம் இருந்தா போதும் தயாரிப்பாளருங்கிற ஒரு நேரம் உண்டு இங்க. ஆனால் சரியான தகுதியோட திறமையோட ராஜு வந்திருக்க நான் என் கண்ணோட பார்த்திருக்கேன். இந்த மொத்த கைத்தட்டலும் அப்பா சொன்ன மாதிரி வெற்றி விழாவில் வந்து ஒன்று அமையணும், முழுக்க அமையும். இதே நேரத்தில்
நான் கதை கேட்டேன், ரொம்ப அருமையா இருக்கு கதை. அந்த ஒரு சந்தோஷம் லோகன் அவர் சொன்ன முறையமாகட்டும், அவருடைய ஒரு வடிவமைப்பாகட்டும், கண்டிப்பா அது ஜெயிக்கும். அது அப்பா சொன்ன வார்த்தை, கிரிக்கெட் ஜெயிக்கும், அதுல உங்க ஸ்கிரீன் பிளேயும் டைரக்ஷன் கண்டிப்பா ஜெயிக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். இது என்னுடைய ஒரு டீமோட படம் மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த வெற்றியை நானும் உங்களோட சேர்ந்து நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது இந்த கனவு பெரிய ஒரு உண்மையா மாறும், அந்த உண்மை பெரிய வெற்றியாகவும் மாறும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், ரொம்ப அழகான வார்த்தைகள் பேசுனீங்க. எல்லாமே சக்சஸா இருக்கட்டும். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜ் சொல்லியிருக்கேன், அது இந்த ஸ்டேஜ்ல சொல்லணும்ன்றது ஆசை. அது என்னன்னா, பொதுவா சொல்லுவாங்க நீங்க சாப்பிட்ற ஒரு அரிசியிலும் வந்து உங்கள் பெயர் இருக்கு அப்படின்ட்டு. பட் நம்ம ராஜ் அண்ணன் நாங்க எல்லாரும் சாப்பிட்ற அரிசியில ஒரு பேர் இருக்கு அப்படின்னா அது வந்து கல்பாத்தி அகோரம் சார் அப்படின்றது தான். ஸோ அது சார், அகோரம் சார், ஐஸ்வர்யா மேம் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா இந்த டீமே வந்து அப்படி ஒரு ஏஜிஎஸ்க்கு கடமைப்பட்ட நாங்க எல்லாரும். அதனாலதான் அப்கோர்ஸ் ராஜா ப்ரோ சொன்ன மாதிரி எல்லாருமே நாங்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ நிச்சயமா எங்க எல்லாருடைய இதுக்கு பின்னாடியும் இருந்து இயக்குறது வந்து கண்டிப்பா கல்பாத்தி அகோரம் சார் தான். ஸோ இதன் மூலமா மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். கல்பாத்தி எஸ் அகோரம் சார், எஸ் கணேஷ் சார், எஸ் சுரேஷ் சார், கல்பாத்தி அர்ச்சனா மேம், கல்பாத்தி ஐஸ்வர்யா மேம்க்கு நன்றி. வெரி ஸ்வீட். இந்த டைரக்டருக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். அதாவது சீசனல் ஹீரோஸை சினிமா ஹீரோ ஆக்குறாரு இப்போ. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்க அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சீசனல் ஹீரோஸ் தான் அவங்கள சினிமா ஹீரோ ஆக்கிடுறாரு இந்த படத்துல இருந்து. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.